காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. நான் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்துட்டு கரூர் பார்டர்ல தானே இருந்தேன், வர வேண்டியதானே, மார்வர்ஸ்ல வர வேண்டியதானே. நீ வந்து ஒரு உண்மையான தலைவன், இல்லை மக்களுக்கான தலைவன், இல்லை மக்களுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 42 பேர் உயிர் இறந்திருக்கு. போலீஸ் வந்து நீ என்ன செய்யும்? கடமை வந்தா அரெஸ்ட் பண்ண அப்படிதானே, வந்திருக்க வேண்டியதானே, அரெஸ்ட் ஆகிருக்க வேண்டியதானே. தாவேக தொண்டர்கள் இருக்காங்க, தாவேகளோட நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துருக்க வேண்டியதானே, ஏன் பார்க்கல? அவ்வளோ தைரியம் தான் சென்னிசெட் புரட்சின்னு நீ பேசுறல்ல. அதாவது அப்பாவி தாவைக்க தொண்டர்கள் ரசிகர்கள் இவன் சொன்னதை கேட்டு எங்கிட்டையாவது பஸ்ஸை கொடுக்கணும், இல்லை எதையாவது பண்ணணும், புரட்சிங்கிற பேர்ல அவன் வந்து தீய வைக்கணும், அரெஸ்ட் ஆகணும், அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணணும். இவன் வந்து போலீஸ் சொன்னாங்கிற ஒரு காரணத்துக்காக கரூர் பார்டர்ல உட்காந்துட்டு வட வைத்துட்டு இருப்பான். ஆமா, 41 உயிர் போயிருக்குது. உனக்கு உன் போலீஸ் ஆர்டருக்கு நீ கொடுத்துருந்தா கரூர் பார்டருக்கு பிரஸ்ஸை கூப்பிட்டு வருவாங்களா மாட்டாங்களா? நீ பேசின உனக்கு பணம் வராது, வர்ற பணத்துல ஏதாவது கை வச்சிருக்க. நீ சிபிஐ மனு போடு, அந்த பணம் உனக்கு தந்துருக்க. பொண்டாட்டி விட்டுட்டு வந்த, அது பரவாயில்ல, லீகலா நீ தானே புருஷனா இருந்திருக்கல அப்படின்னு இப்படி ஒரு டீலிங். இப்படிதான் அங்க நடந்துட்டு இருக்கிறத தவிர இவ்வளவு கேனத்தனமா, இவ்வளவு கேவலமா இப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த கட்சியை யாரு டிஎம்கே வந்து அழிக்கணுமா, இல்ல வேற எந்த கட்சி வந்து அழிக்கணுமா? வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சதீஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ நீங்கள் கரூருக்கு நேரில் களத்தில் போயிருந்தீங்க, பலரையும் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருந்தீங்க. அப்படிங்கிற வகையில் இப்போ அந்த பெட்டிஷனர் வரைக்கும் நீங்கள் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்திருக்குது. எஸ்ஐடியை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. சென்னை ஹைகோர்ட்டை கடுமையான விமர்சனங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இடைக்கால உத்தரவு வந்திருக்குது, சிபிஐ விசாரணை என்பதாக வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஐடியை ரத்து பண்ணல, அது வில்சன் அவர்கள், வழக்கறிஞர் வில்சன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐடி வந்து சிபிஐக்கு கொடுக்கப்படும், அதை அப்படியே தொடர்ந்து விசாரிக்கும். இது வரைக்கும் விசாரித்தது எல்லாமே அது அவங்க சரியாக தான் விசாரிச்சிருக்காங்க, அதை வந்து எங்கேயுமே அவங்க மறுக்கலை. அப்படி இருந்தது அப்படின்னா இவங்க வந்து முதல்ல இருந்து விசாரிங்க, முதல்ல இருந்து இந்த எஸ்ஐடி விசாரணையில தப்புன்னு சொல்லல, தப்புன்னு எங்கேயுமே சொல்லலை. இந்த விசாரணை வந்து அந்த பக்கம் நீ ஷிஃப்ட் ஆக போகுது, அவ்வளவுதான். அது விசாரணை அதிகாரி மாறுவாங்க, அதிகாரிகள் மாறுவாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டோட இருக்கிற ஜட்ஜி, அப்புறமா 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாடு கேட்டர்ல இருந்தவங்க, ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வெளியில இருக்கவங்க, அதாவது தமிழ்நாட்டுல பிறப்பால் தமிழ்நாடு இல்லாதவங்க, வெளி மாநிலத்தில் இருக்க யாராவது ஐபிஎஸ் கேட்டரோ அதுல வந்து அந்த அதிகாரிகள் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். சிபிஐ விசாரணை அப்படின்னு யாரு கேட்டான்னு தெரியல, உச்சநீதிமன்றம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இல்ல இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து அவங்க சிபிஐ விசாரணைன்னு கேட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் நாமளே போய் பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம். ட்ரைப்ஸ் தமிழ்ல இருந்து அரவிந்த் வந்து 2 பேர்கிட்ட 3 பேர்ல 2 பேர்கிட்ட வந்து அவர் பதிவு பண்றாரு. சர்மிளாங்கிற லேடி அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய கைவிட்டுட்டு போயிட்டான், என்னையும் கைவிட்டுட்டு போயிட்டான், அப்போ இன்னைக்கு காசுக்காகவோ இல்லை யாரோட அழுத்தத்தினாலேயோ வந்து அங்கே வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. அவருக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, கணவரால் கைவிடப்பட்டவங்க நான் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையில் திரும்பி அந்த ஆள் வந்துடக்கூடாதுங்கிற பயம், நான் அதனால தான் மீடியாலேயே பேசுறேன்னு ஃபர்ஸ்ட்டாக ட்ரைப்ஸ் தமிழில் வந்து அவர் பேட்டி கொடுத்தாங்க. வேற யார்கிட்டையுமே அவங்க பேசல. இது பேசுனதுக்கு முக்கியமான காரணமே அந்த மனிதர் என் வாழ்க்கையில் திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. அந்த பெட்டிஷன் வந்து போலியானது அப்படின்னு இன்னைக்கு அந்த அம்மா பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதற்கப்புறமா சந்தியா அப்படிங்கிறோட கணவர், அதுக்கப்புறமா செல்வராஜ், அவர் ஒரு பெட்டிஷன் கொடுத்ததா சொன்னாங்க. அதை வந்து அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் அந்த ஊர் தலைவர் வந்து பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், உன் பிள்ளைக்கு நான் பேர் வாங்கி சார், வேலை வாங்கி தரேன், பைசா கவர்மெண்ட் வேலை ஆட்சியிலே இல்லை, கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுப்பாரு, நிறைய நிவாரணம் வாங்கி தரேன்னு போய் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த வந்து இன்னசென்டா பேசுறாரு. அவருக்கு வந்து ஏடிஎம்கேன்னு கூட சொல்ல தெரியல, அவருக்கு வந்து அது ரெட்டலை கட்சி அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ பார்த்துக்கோங்க. நாங்க பேசினப்பவே அவர் பையன் வந்து பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, சின்ன பையன், யாரு அம்மாவும் பையனும் போயிருக்காங்க, சின்ன பையனும், அதுல அம்மா இறந்துட்டாங்க. அந்த பையன் சொல்றான், அங்க எங்களுக்கு தண்ணிக்கு அவ்வளோ தவிச்சு கிடந்தோம், அப்புறமா அவரால் காசு கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்க கூட அவங்களுக்கு காசு இல்லை, அதுதான் அவங்களோட பொருளாதார நிலைமை. கூட இருந்தவங்க தான் யாரோ தண்ணி கொடுத்தாங்க, நான் அப்படி குடித்தோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அப்போ அவரோட பொருளாதார சூழல் எப்படி இருக்குது அதை பயன்படுத்தி, அப்புறமா அவர் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர், ரொம்ப மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். உங்களுக்கே தெரியும், கொங்கு பெல்ட்ல அவங்க எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர் தலைவர் வந்து பாலகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ அவரோட அண்டர் ப்ரெஷர்ல இவர் போட்ட மனு தான் அது,
போட்ட மனுன்னு கூட சொல்ல முடியாது, கையெழுத்து போட்டாரு அவ்வளவுதான். அவருக்கே சொல்றாரு, அன்னைக்கு நைட் எனக்கு டவுட் வந்துச்சு, போன் பண்ணி கேட்டேன், நம்மள ஏதோ ஏமாத்துறாங்க போல இருக்குன்னு அவருக்கு உணர்ந்து. அவ்வளவு அதுக்கப்புறமா அரவிந்த் போனப்ப 2வது முறை மறுபடியும் இந்த தகவல் கிடைத்து மறுபடியும் அரவிந்த் கரூருக்கு தனியாவே போனாரு. அப்போ வந்து அவர் வந்து எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு, கண்ணீர் விடுறாரு. என் பொண்டாட்டி இருந்த வரைக்கும் எனக்கு சாப்பாடோ கூழோ கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருவா, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு என்ன அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு வழி இல்லை, தீட்டு பாக்குறாங்க அப்படின்லாம் அவர் வந்து அழுகிறாரு. அப்படி இருக்கப்போ இந்த 2 பேர் வந்து 3 பேர் மனு போட்டுக்கிறதா சொன்னாங்க, சிபிஐ மனு போட்டுக்கிறதா. அதுல 2 பெட்டிஷனர் வந்து எங்களுக்கும் அதுக்கும் ஒருத்தர் வந்து எனக்கு சம்பந்தமே இல்லை, பொய் சொல்லி எழுதாங்கிச்சு. இன்னொருத்தர் வந்து சம்பந்தமே கிடையாது, அந்த குடும்பத்தோட சம்பந்தமே கிடையாது, கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்து போட்ட ஒரு ஓடி போன ஒருத்தன் வந்து சம்பந்தமே இல்லாம திடீர்னு வந்து என்ட்ரி ஆறான். அதுலயும் ஒரு மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாருன்னு ஒரு எஃப்ஐஆர் வேற அந்த ஆள் மேல இருக்குது, பன்னீர்செல்வங்கிற அந்த ஆள் மேல, ஷர்மிளாவோட கணவராக முன்னாடி இருந்தவர். இப்போ அவர் பண்ணி கொடுக்காரு. இது 2மே முடிஞ்சு போச்சு. பிரபாகரனை ரீச் பண்ண முடியல. ஆனா காலையில நான் நியூஸ் பார்க்கும்போது பிரேக்கிங் நியூஸ் வந்து 3 பேருமே எங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கு அப்புறமும் உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு உத்தரவு போட்டிருக்குன்னா அதை பொதுமக்களாகிய நாம் அதை எப்படி பாக்குறது? இந்த கிரவுண்ட்ல மோசடி அப்படின்னும் போது அதை விசாரிச்சுட்டு தானே நீங்க வந்து அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லணும். அப்புறம் ஆனா அதையும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி இல்ல, தராசு ஷியாம் வந்து இது ஒரு அவருடைய பேட்டியில வந்து ஒரு நறுக்குன்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ உட்காந்து அன்னைக்கு ஒரு காலையில 10 மணிக்கு உட்காந்து எழுதிலாம் இது பண்ணி மாட்டாங்க, முன்னாடியே அனலைஸ் பண்ணி டைப் பண்ணிருப்பாங்க 30 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அப்போனா இந்த நியூஸ் எல்லாம் பிரேக் ஆகுறது எப்படின்னா, நீங்க சனிக்கிழமை நேற்றுக்கு இப்படிதான் ரொம்ப பிரேக் ஆகுது. தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன்ல இருந்து நேற்றுக்கு இந்த 2 வீடியோவும் மையமா வச்சு அதோட கான்வர்சேஷன்லாம் முழுசா எழுதி இந்த மாதிரி நடந்திருக்குது, நீங்க இதை கவனத்தில் கொள்ளணும்னு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மெயிலும் அனுப்பியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மெயிலும் அனுப்பியிருக்காங்க. இந்திரகுமார் அவர் வந்து அந்த யூனியன் ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையில் அதையும் அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு வீடியோ கால்ல கூட ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து வீடியோ கால்ல வந்து விர்ச்சுவலா அவங்க அப்பியர் ஆயிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதற்கப்புறமும் இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறதுல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவரும் மிகவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நாம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், ஒவ்வொன்றே யோசிக்கணும். சிபிஐ யார் கையில இருக்குது, இடி யார் கையில இருக்குது, அப்புறமா அயோத்தி தீர்ப்புல வந்து கடவுள்கிட்ட கேட்டு கொடுத்த தீர்ப்பாகட்டும், பொதுமக்களின் மனசாட்சிக்கு கூட்டு மனசாட்சிக்கு ஆதரவாக கூட்டு மனசாட்சியின் விளைவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளாகட்டும், இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதை நேரடியாக நம்ம வந்து சந்தேகம் தான் போலான்னு சொல்ல முடியாது. ஆனால் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வந்து தேவையில்லை, தேவை அப்படிங்கிறத யாரும் கேட்காமலேயே இந்த நேரத்துல வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது சொல்றாங்க. வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய விசாரணை அமைப்பு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, அதுதான் சமநீதியை வழங்குவது அப்படிலாம் கூட சொல்லியிருக்கிறாங்களே. இல்லை, அப்படி அவங்க சொல்றாங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் அங்கே வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு எஸ்ஐடி போட்டுக்கிறாங்க. அப்புறம் அருணாவி ஜெகதீசன் ஒரு ஆணையம் ஒன்று போட்டிருக்காங்க. சரி, தாவைக்க சார்பில் இருந்து ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் இல்லை, எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அண்டர்ல தான் வேணும் அப்படின்னப்போ அதையும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அதுதானே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல சிபிஐ எங்க இருந்து வருது? இப்போ சிபிஐ யாரு, சிபிஐ எப்படி ஒர்க் பண்ணுது நம்ம வரலாறுலாம் எடுத்து பார்த்தா சிபிஐ வந்து எப்பொழுதுமே ஆளும் ஒரு ஒன்றிய அரசுக்கு ஒரு வேலையாள் மாதிரி தான் அது பார்த்துருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து நான் சொல்லலை, இது வந்து ஆதவ அர்ஜுனாவே சொல்றாரு, சிபிஐக்கு விசாரணைக்கு போனால் 5 வருஷம் லேட்டாக தான் செய்யும், தாமதப்படுத்தலாம். அஜித்குமார் திருப்போணத்துல வந்து போலீஸ் கஸ்டடியில கொல்லப்பட்ட அஜித்குமார் கேஸ்ல வந்து தமிழ்நாடு போலீஸே விசாரிச்சா அவங்களுக்கு நம்பிக்கை குறையும் அப்படின்னு சிபிஐக்கு எடுத்துக்குவாங்கன்னு சொல்றப்போ இல்ல. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, இந்த மனுதாரர் இருக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து டிவிகே சார்பாக வந்து நான் மட்டும்தான், ஆதவர்ஜனா சார்பில் போடப்பட்ட வழக்கு மட்டும் தான் டிவிகே சார்பான வழக்கு, நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை, நாங்கள் வந்து கேட்டது எங்களுக்கு வந்து இதன் மீது நம்பிக்கை இல்லை. அவங்க ஒரு இன்னும் தெளிவாக சொல்றாரு, இந்த விசாரணை ஒரு நபர் விசாரணை போட்டதுக்கு பிறகு தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி இவங்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, அப்போ அரசு வந்து ஒரு சார்பா இருக்குது, இது எங்களுக்கு நீதியை வழங்காது அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க வந்து அப்படிலாம் சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து சிபிஐ விசாரணை வேணாம், அதாவது கேட்கவே இல்லை அப்படித்தானே? டிஎம்கே அரசோ இல்ல தமிழ்நாடு அரசோ ஏதாவது கேட்டுச்சா? இல்ல. பாதிக்கப்பட்டவங்க கேட்டாங்களா? இல்ல. இப்ப யார் கேட்டு வந்து உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது? இது நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2 கேள்வி, தாவேக்காவோட ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வளாகத்துல நின்று அவர் பைட் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது
நாங்க கேட்காமலே ஏன் உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை கொடுக்குது, சிபிஐ விசாரணை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு மாநில சுயாட்சிக்கு எதிரானது. ஆமா, இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. உங்களுக்கு மாநில அரசு மேல உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு வந்து எஸ்ஐடி போட்டு 2 ஆபீசரையும் போட சொல்லி நீ கேட்கற, அது ஓகே. ஆனா சிபிஐ விசாரணை எதிர்த்து நீ ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் சிபிஐ விசாரணை கேட்கறது யாரு? அண்ணாமலை கேட்கிறாரு, பாஜக இருந்து ஏகப்பட்ட பேர் கேட்கிறாங்க. இவங்க ஆமா, உமானந்த் பெட்டிஷனே போட்டு ரெடியாகி அவங்க போயிட்டாங்க. அந்த உமானந்த் யாருன்னு உங்களுக்கே தெரியும், பிஜேபியோட ஒரு முக்கியமான ஒரு ஆளு. அப்போ பிஜேபி தான் சிபிஐ விசாரணை கேட்டுட்டு இருக்குது. அவங்க வந்து கிரவுண்ட்லயே கிடையாது. பிரச்சனை தவைக்க, திமுக, தமிழ்நாடு அரசு, போலீஸ், பாதிக்கப்பட்டவர்கள், இந்த 5 பேருக்குள்ளதான். இந்த 5 பேர் தான் இதுல வந்து பேசக்கூடியவங்க. இதுல வந்து புதுசா ஒருத்தவங்க என்ட்ரி ஆகுறாங்க, உமானந்த். இவங்கெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன்? நமக்கு வரலாறு இருக்குது. சிபிஐ வந்தா அது வந்து பிஜேபி உள்ள வருதுன்னு அர்த்தம். சிபிஐ வந்தால் பிஜேபி வந்து அந்த இடத்துல பவர் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து தாவேக்க வந்து அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி எதிர்த்து பேசல அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தமா சொல்ல முடியும்? தாவேக்க வந்து பாஜகவிடம் சரண்டர் ஆயிட்டு இருக்குது. அவங்க மறைமுக கூட்டணி இல்ல, மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணியா மாறிடுச்சு. ஆமா, நினைச்சா கூட வெளியில வர முடியாது. இது நாள் வரைக்கும் வெளியில சொல்லாம சொன்ன வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு தெரியல. இப்போ வந்து டோட்டலாவே கூட்டணி ஆகட்டும், எது ஆகட்டும், டீல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து பிஜேபிக்கு போயிடுச்சு. அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறாங்க. நீ தாவைக்கு வந்து அதுக்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆதவர்ஜினா அதுல வந்து திமுக பத்தி பேசுறாரு. பைட்ல வந்து திமுக அரசு மேல நம்பிக்கை இல்ல, அது இல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஏன் நம்பிக்கை இல்லாம போச்சுன்னு ஒரு காரணம் சொல்றாரு. எங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து சொல்லும் போது எங்களுக்கு சந்தேகம் வந்தது. இப்ப கவர்மெண்டுடைய அண்டர் பிரஷர்ல தான் அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கோம், அந்த எஸ்ஐடி விசாரணை போடப்பட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? இது நீதிமன்ற அவமதிப்பு. அது கண்முன்னா போட்டு தான் இப்ப நாம பேசுறோம். நெல்சன் கூட சொல்றாரு அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. ஆமா, அப்படின்ற மாதிரி இல்ல. இப்போ செந்தில் நீதிபதி வந்து தானா எடுத்து இதை பேசுறத வந்து சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேஸ்களை இப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்துட்டு ஜிஆர் சுவாமிநாதன் செஞ்சிருக்காரு. அதை பத்தி இது வரைக்கும் யாருமே எதுவுமே பேசல. ஆனா இதற்கு மட்டும் பேசுறாங்க. சிபிஐ விசாரணைக்கும் உடனடியாக உத்தரவிடுறாங்க. அப்படின்னா இதெல்லாமே நாம யோசிச்சு பார்க்கணும். ஆதவ் அர்ஜுன சிம்பிள் கொஸ்டின், நீ சிபிஐ விசாரணை கேட்கல, அப்ப நீ சிபிஐ விசாரணை எதுக்கு தானே செய்யணும்? ஆதவ் அர்ஜுனா இன்னும் கடினமான சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாரு. நாங்கள் வந்து 16ஆம் தேதிக்கு முன்னாடி பேசக்கூடாது, ஏன்னா ரொம்ப வழியிலையும் வேதனையில இருந்ததுனால 16வது நாள், நாளைக்கு தான் 16வது நாள், அது வரைக்கும் பேசாம அதுக்கப்புறம் தான் வந்து பேசலாம் அப்படின்னு இருந்தோம். இப்போ தீர்ப்பு வந்தோடனே அவர் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு திமுக அரசு சரி செஞ்சது. இப்போ நாங்கள் வந்து நிறைய பேரை அப்ரோச் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு வராமல் போனதுக்கு காரணம் திமுக தான் காரணம். அப்புறம் எங்களுடைய வழக்கின் நியாயம் கருதி சிலர் வந்து எங்களுக்காக வாதாட வந்தாங்க. இப்போ நான் சில உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்குது. கரூர் சிட்டியை விட்டு நாங்கள் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு 27ஆம் தேதி நாங்கள் வெளியே நின்றுட்டு நாங்கள் உள்ளே வரணும், எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, நாங்கள் வந்து உதவி செய்யணும்னு கேட்கும்போது காவல்துறை எங்களை அனுமதிக்கல. நாங்கள் வெளியவே 3 மணி வரைக்கும் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 3 மணி வரைக்கும் வெளியே இருந்தவங்களை காவல்துறை வந்து உள்ள அனுமதிச்சிருந்தா என்னதான் பிரச்சனை? இல்ல, அவர் வந்து காவல்துறை வந்து அனுமதிக்காததுக்கு சொல்றாரு. நாங்க வந்தா கலவரம் வந்துடும் அப்படி இப்படின்லாம் சொல்றாருங்க. அதனால காவல்துறை தான் எங்களை தடுத்துது அப்படின்னு அவர் வந்து ஒரு பிளேம் பண்றாரு. இல்லைன்னா நாங்க வந்து உடனடியாக கிரவுண்ட்ல வந்து உதவி பண்ணிருப்போம் அப்படி இப்படின்னு சொல்றாரு. 3 மணி வரைக்கும் கரூர் பார்டர்ல தான் இருந்தோம் அப்படின்னு. நான் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்துட்டு கரூர் பார்டர்ல தானே இருந்தேன், வர வேண்டியதானே, மார்வஸ்ல வர வேண்டியதானே. அப்படி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. அன்னைக்கு நைட்டே அவர் வந்து என்ன ட்வீட் போட்டாரு, ஜென் இசட் புரட்சி அப்படி இப்படின்ட்டு. ஈவன் டெலகிராம் உள்ளுக்கு என்னெல்லாம் கலவரம் செய்யலாம் அப்படிங்கிற வரைக்கும் கூட இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் தகவல்கள் வந்தது. நீ வந்து ஒரு உண்மையான தலைவன், இல்லை மக்களுக்கான தலைவன், இல்லை மக்களுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 42 பேர் உயிர் இறந்திருக்கு. போலீஸ் வந்து என்ன செய்யும்? தலைமை வந்தா அரெஸ்ட் பண்ண அப்படிதானே, வந்திருக்க வேண்டியதானே, அரெஸ்ட் ஆகிருக்க வேண்டியதானே. தாவேக தொண்டர்கள் இருக்காங்க, தாவேகளோட நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துருக்க வேண்டியதானே. ஏன் பார்க்கல? ஆனால் அவர்கள் எங்கேயும் போய் எந்த இதுவும் பார்க்கல. இந்த பிரச்சனைலாம் இப்படி வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்பி விட்டாங்க. அதை ஒர்க் அவுட் ஆகலன்னு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு மீடியாட்ட பேசாதீங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் பேசுறது. தாவைக்க நிர்வாகிகளுக்கு மேல சொன்னாங்களா? ஆமா, அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்க போய் பேசின இடத்துல எல்லாம் ஒரு விஷயத்த 4 நாளா கன்ஃபார்ம் பண்ணோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கூட்டத்துகளுக்கு வந்து அடிச்சாங்க, கூட்டத்துகளுக்கு வந்து கத்தி வச்சு கிழிச்சாங்க, பிளேடு வச்சு கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க. இது வந்து மாவட்ட நிர்வாகியோட கைது செய்யப்பட்ட மதியழகன் அவரோட மனைவியே வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கே போனோம், வீடு பூட்டி கிடந்துச்சு. பக்கத்து வீட்டில் விசாரிச்சோம், 2 நாளாக லைட் எரிஞ்சது, அதுக்கப்புறம் இப்போ லைட் எரியல, ஸோ இங்கே இல்லை போல அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட நம்பர் கேட்டோம், நம்பர் கிடைக்கல. அவங்க வீடியோயும் நாங்கள் வீடியோலாம் எட்டு வந்தோம். வீடியோ தான் அவங்கள தான் எடுக்க முடியும். அடுத்த நாள் நாங்கள் நியூஸில் பார்க்கும்போது, நாங்கள் கரூரில் இருக்கிறோம்,
அந்த அம்மா வந்து ஹைகோர்ட்ல முன்னாடி அழுதுட்டு சுத்திட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு பக்கம். என்னன்னா அவங்க கூட யாருமே இல்லை, கட்சிக்காரங்களே இல்லை. கட்சிக்காரங்களுக்கு என்ன இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னா, ஆதவ அர்ஜுனா போன்ற முக்கியமான நிர்வாகிகள் இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்களாம் மீடியாவில் எதுவும் பேசக்கூடாது, பேசிட்டு நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னா கட்சி வந்து பொறுப்பெடுக்காது. அதுக்கப்புறம் மீடியாக்காரங்கள்ட்ட பேசாதீங்கன்னு பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்கன்னா, என்ன நடந்துச்சு, நெரிசலாச்சு, விஜய் வேன் இப்படி வந்துச்சு, நெறிஞ்சாங்க, நாங்க சத்தம் போட்டோம், விஜய் வந்து எங்களை பார்த்தாரு, ஆனா அவர் பேச்சை கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா அங்க பாதிக்கப்பட்ட சக்திவேல் சொல்றாரு, அவருக்கு பொறுப்பு இல்லையா? 12 மணிக்கு வாரண்ட், நைட்டு 7 மணிக்கு வராரு, அவருக்கு பொறுப்பு இல்லையான்னு பாதிக்கப்பட்ட சக்திவேல் தான் மனைவியும் தன்னுடைய 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையும் பறி கொடுத்தவர் கேட்கிறாரு. சரிதானே? அப்புறம் இது எல்லாமே இப்படி இருக்கிற சூழ்நிலை இவருக்கு அவ்வளவு தைரியம் தான். ஜென்னிசெட் புரட்சின்னு நீ பேசுறல்ல, அதாவது அப்பாவி தாவைக்க தொண்டர்கள் ரசிகர்கள் இவன் சொன்னதை கேட்டு எங்கிட்டையாவது பஸ்ஸை கொடுத்தணும், இல்லை எதையாவது பண்ணணும், புரட்சிங்கிற பேர்ல அவன் வந்து தீய வைக்கணும், அரெஸ்ட் ஆகணும், அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணணும். இவன் வந்து போலீஸ் சொன்னாங்கிற ஒரு காரணத்துக்காக கரூர் பார்டர்ல உட்காந்துட்டு வட வித்துட்டு இருப்பான். இது நியாயமா இருக்கா சொல்லுங்க? 41 இருந்திருந்தாலும் தப்புன்றீங்க. ஆமா, 41 உயிர் போயிருக்குது. உனக்கு உன் போலீஸ் ஆர்டருக்கு நீ கொடுத்துருந்தா கரூர் பார்டருக்கு பிரஸ்ஸை கூப்பிடு, வருவாங்களா மாட்டாங்களா? நீ ஆதவ அர்ஜுனா கூப்பிடான்னா வராதானே செய்வாங்க. பொதுச் செயலாளர் கூட இருந்திருக்காரு புசி ஆனந்த் கோர்ட்ல என்ன வாதாடுறாரு? புசி ஆனந்தோட வக்கீல், எனக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மொத்தம் ஏற்பாடு பண்ணது மதியழகன் மாவட்ட செயலாளர் மேல பழிய போட்டுட்டு அவர் ஒதுங்கி நிற்காரு. இப்படி ஒரு வக்கற்ற தெம்பில்லாத துப்பில்லாத ஒரு தலைமை இவங்க 2 பேருமே, புசி ஆனந்த் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இல்ல ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், இப்படி இருந்து கொண்டு நீ வந்து போலீஸ் மேல குற்றம் சாட்டிட்டு இருக்க. போலீஸ் சொல்லுது அப்படின்னா ரைட், ஓகே, உனக்கு அது வந்து தப்பா தோணுது அப்படின்னா அதை நீ பிரஸ்ல சொல்லு, மீடியால சொல்லு. நீ அவர் சொல்றாரு, இப்ப ஆதவ அர்ஜுனா பேட்டியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க, யாரு அமுதா ஐஏஎஸ் வச்சது, செந்தில் பாலாஜி வச்சது, எஸ்ஐடி கமிஷனுங்க வந்து நீ அமுதா ஜெகதீசன் போட்டதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னா அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை அவங்கவுங்க பதிவு பண்றாங்க. இல்ல, இப்ப அவதூறு வரும்போது அதுக்கு அவங்க கவர்மெண்ட் பதிவு சொல்லி ஆகணும். ஆமா, ஒரு குற்றம் நடந்திருக்குது, அதுக்கு விசாரணை அமைப்பு செய்யும். ஆமா, ஆனா அவதூறு செய்றீங்க, அரசின் மீது அவதூறு சொல்லும் போது அரசு பதில் சொல்லதான் செய்யும். அது சொல்லக்கூடாது, அது அருணா ஜெகதீசன் தான் பேசணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கேயும் பேசுவாங்க, இங்கேயும் பேசுவாங்க. இதே பேச்சு அங்கேயும் பேசினா மாத்திக்குவாங்க. ஒன்னால அப்படி பேச முடியல. ஏன்னா நீ இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவ, நீ தான் சொன்ன சதி கோட்பாடு, இங்க வந்து சதி பண்ணிருக்காங்க அப்படின்னு கிளப்பிவிட்ட. உன்னோட ட்ரோன் கேமரா தான், உன்னோட சிசிடிவி கேமரா தான் அங்க இருக்கு. ஒரு வீடியோ கேமரா ஆதாரத்தை நீ இப்போ வரைக்கும் வெளியே வரல. விஷயம் நடந்த உடனடியாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல ஃபெலிக்ஸ் வந்து வீடியோ போடுறாரு. அவர் இப்போ வரைக்கும் அதை பத்தி திருப்பி பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனா கிரவுண்ட்ல போய் எல்லா சேனல்ல இருந்து, யூடியூப் சேனல்ல இருந்து போனவங்க எல்லாருமே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தங்களால் எவ்வளவு முயலுமோ, நாங்கெல்லாம் போன இடத்துல போனவங்கள்ட்ட கேட்கறது, நீங்க எதுவும் போட்டோ எடுத்தீங்களா, வீடியோ எடுத்தீங்களா, அதை கொஞ்சம் கொடுங்க. நம்மளோட சேனல் ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க, ட்ரைப்ஸ் சேனலோட ஃபாலோவரா இருக்கிறவர் வந்து தனியா கூப்பிட்டு காதை வெடிக்கிறாரு. ஆஃப் கேமராலாம் நான் சொல்றேன். இந்த மாதிரி அதாவது அவர் வந்து தாவைக்க ரசிகரே கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்குது. சரி, நீங்க பாத்தீங்களா? ஏன்னா அவரு அங்க போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல தான் இருக்காரு, 200 மீட்டர் தான். நீங்க போனீங்களா? ஆமா. நீங்க பாத்தீங்களா? இல்ல. உங்களுக்கு யாரும் சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. அவங்கள கூப்பிடுங்க. எனக்கு வேணாம். எங்களுக்கு வந்து 41 உயிர் இருக்குல்ல, அதுக்குள்ள நீதி தான். நான் அரவிந்தும் நானும் பேசுறப்பது தான் 41 உயிர், அதுக்கு நீதி வேணும். செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம். நாங்க அதை அப்படியே எழுதி போடுவோம், அப்படியே வீடியோ எடுத்து காட்டுவோம். தாவேகா விஜய்னா அதையும் அப்படி காட்டணும். நீங்க ஆன்லைன்ல, அதாவது வீடியோல நீங்க உங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆஃப்லைன்ல சொல்லுங்க, நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். உங்க முகம் இல்லாம எங்க ஆதாரத்துக்கு நீங்க சொல்லுங்க, போதும், நாங்க ஃபேஸ் பண்றோம். அப்படி ஒரு நடந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்கன்னு. நாங்க 4 நாளா பேசின யாருமே, அதாவது போய் இறந்தவர்கள் குடும்பத்துல கூட போனவங்க, அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க, அந்த ஏரியால சைக்கிள் கடை வச்சிருக்காரு, மெடிக்கல் கடை வச்சிருக்காங்க, கேபிள் கடை வச்சிருக்காங்க, இப்படி எத்தனை பேருக்கு நாங்க விசாரிச்சோமோ. ஆம்புலன்ஸ் டிரைவரா நாங்க சம்பந்தப்பட்ட அடி வாங்கின ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட மட்டும் பேசல. தனியா அங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அமராவதி ஹாஸ்பிட்டல் போனோம், அங்க இருக்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட பேசணும். யாருமே இந்த மாதிரி எதுவுமே பார்க்கல, இதுவரை கேள்விப்படல. போலீஸ் தடியடி நடந்தது அப்படின்னு சொல்றாரு யாரு, ஆதவ அர்ஜுனா. அது எதற்காகனா, இவர் வேன் உள்ள வரும் பொழுது, அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வேன் உள்ள வரும்போது சொல்ல போனா நம்ம யாரு புட்சட்னி விலகுங்கிறல்ல, அந்த வேன் இவ்வளவு பெரிய வேனு கிடையாது, அது பஸ். அது உள்ள வரவும் அந்த மக்கள் நின்றுட்டு இருந்த மக்களுக்கு இடம் இல்லை, கூடுதலா நெரிசல் ஆகுது. அப்பொழுதுதான் இது நடந்துச்சு. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை வாங்கி விழும்பொழுது இதை தான் சொல்லிச்சு. நான் வேன் வர்றதை தான் பார்த்தேன், விஜய் என்ன பேசணுதை நான் கேட்கவே இல்லை, நான் மயங்கி விழுந்துட்டேன். வேன் வந்த உடனே நெருக்கடி அதிகமாகுது. சரிதானே? அப்போ குற்றத்தெல்லாம் சரி இவ்வளவு சொல்றாருல, அடுத்து அதே ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா,
எவ்வளோ ஷார்ட்டா பேச முடியுமோ, நிலைமையை புரிஞ்சு எவ்வளோ ஷார்ட்டா பேசணுமோ பேசி முடிச்சிட்டாருங்க. வெக்கமா இல்லை ஆதவ அர்ஜுனாக்கு? அவர் எங்க லாங்கா பேசினார் இது வரைக்கும்? அவருக்கு என்ன எழுதி கொடுத்தீங்களோ அது 10 நிமிஷத்துக்கோ 20 நிமிஷத்துக்கோ அவ்வளவுதான் பேசுவாரு. அதுக்கு மேல அவர் பேசுனதே கிடையாது. நீ ஷார்ட்டா பேசுனங்கிறிய, அங்கே ஒரு ஆதாரம் இருக்குது. ஆதவ அர்ஜுன் வந்து எந்திரிச்சு வருவார், மேல வந்து ஒரு குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சொல்ல வருவாரு. அப்புறமா என்ன நினைப்பாரோ அப்பந்தான் 10 ரூபா செந்தில் பாலாஜி பற்றி 10 ரூபா பாட்டை ஏதோ வந்து செந்தில் பாலாஜியை பத்தி பேசக்கூடிய கண்டென்ட் விஜய் டெலிவரி பண்றாரு. உடனடியாக அவர் கீழே போயிடுறாரு. யாரு? ஆதவ அர்ஜுனா. போயிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மேல வந்து குழந்தைய காணுங்கிறாரு. அப்பந்தான் இப்ப தர்சிகாவா ஏதோ ஒரு பேரை சொல்லி குழந்தைய இங்க காணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. செந்தில் பாலாஜியை குறித்த கண்டென்ட் தான் உனக்கு முக்கியமா இருந்ததே தவிர அந்த குழந்தைய குறித்து உனக்கு எந்த அக்கறையும் இல்லை. விஜயால் கட்டாயம் பார்க்க முடியும், அங்க அத்தனை க்ரௌட் இருக்குது. இவர் ஹைட்டான இடத்துல இருக்கிறாரு. உன் பஸ்ஸுக்காக தான் எல்லாரும் பின்னாடி வெளியில வராங்க. ஆனா எல்லா வீடியோலயும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த பஸ் உள்ள வந்த பிறகு நெருக்கடி ஆயிடுச்சு, அங்கங்க கத்துறாங்க. ஆமா, கத்துறாங்க. பஸ் கூடயே கூட்டம் வந்த கூட்டமும் ஆச்சு. ஆக இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் நீ இப்பவும் வந்து போலீஸ் தான் என்னை தடுத்து நிப்பாட்டிச்சு, இல்ல அது சரியா இது சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்ச தப்ப ஒத்துக்கோ. நீ தப்ப செஞ்சுக்கிட்டு இல்ல நாங்கள் வந்து இப்படி எதிர்பார்க்கல ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லினா கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்டானவர்கள். அதுவும் ஒரு நடிகர் பேசும்பொழுது வந்து இன்னும் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஈஸியா விழுந்துருவாங்க. இந்த அரசியல் வந்து உன்னோட கட்சினாலும் கூட நீ செய்ய தெரியாம பிஜேபி அடகாயிட்டு இருக்கிற சிபிஐ விசாரணைக்கு நீ வந்து மறுப்பு எதுவும் சொல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அவர் என்ன சொல்றாரு, சம்பவம் நடந்த நாளில் இருந்து எங்க கட்சியை வந்து மொத்தமா முடிச்சு கட்டுறதுக்கு திமுக சதி பண்ணிருச்சு, தொடர்ந்து அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, நெகட்டிவா வந்துகிட்டே இருக்குது, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்போ 5வது நாள் தான் தலைவர் கூப்பிட்டு சொன்னாரு, இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, இது முறியடிக்கணும்லாம் சொன்னாரு. அந்த அளவுக்கு எங்களுக்கு எதிராக சதி நடக்குதுன்னு சொல்றாரு. கட்சியா வந்திருக்கிற நீ வந்து டிஎம்கேக்கு எதிராக நீ எப்ப பிளேம் பண்ணிட்டே இருக்கிற. டிஎம்கேயோட முக்கியமான தலைவர் உன்னை ஒரு கட்சியாவோ உன்னை பெரிய இதாவோ மதிக்கல. ஏன்னா நீ இது வரைக்கும் எலெக்ஷன்லேயே நிக்கல, சரிதானே? உனக்கு எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ், ஈவன் சீமான் பேரை கூட இது வரைக்கும் சிஎம் வந்து பேசணும் கிடையாது. அவருடைய வீட்டில் ஒரு இழப்பு நடந்தப்போ ஆறுதல் சொன்னதான் தவிர மற்றபடி அரசியலான விமர்சனங்கள் எதுக்குமே அவர் வந்து பதிலளிக்க மாட்டார். அது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் தான் பேசிப்பாங்க. விஜய்க்கும் அதே மாதிரி தான். விஜய் வம்படியே வந்து தன்னை பெரிய பிம்பமாக டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் இருக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி பார்க்குறாரு. அவங்க யாரும் கண்டுக்கவே இல்லை. சொல்ல போனா சிஎம் வந்து தன்னுடைய வீடியோல என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, எந்த தலைவரும் தனது தொண்டர்கள் இல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல சாகிறத வந்து விரும்ப மாட்டார். அது எடப்பாடியாவே இருந்தாலும் சரி, அப்படிதானே? அப்படிதான் அவர் பேசுறாரு. எந்த தலைவரும் விரும்ப மாட்டார். அப்போ உங்க தலைவர் அவர் குற்றமே சாட்டல. ஆனா நீ உன் வீட்டுல என்ன சொன்ன? சிஎம் சார் என்னைய பழி வாங்குங்க, என் மக்களை வந்து என் தொண்டர்களை பழி வாங்க. யாரை பழி வாங்கினா? எவன்லாம் வந்து ஃபேக்கா நியூஸ் பரப்பணும், இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சாங்க, இந்த மாதிரி கொத்தி வச்சு குத்துனாங்க அப்படின்னு அவதூறு பரப்புனாங்களோ அவங்க அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசிட்டு இருக்காருங்க, ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ண போறாங்களா? இல்லையே. பொய் பேசினா அவதூறுக்கான வழக்கு வந்து சேரும். நீ உண்மையை சொல்லு, உன்னோட தர்க்க நியாயத்தை சொல்லு, அது வேற விஷயம். கிரவுண்டுக்கே நீ வரல, கிரவுண்டுக்கே நீ வரமாட்டுக்க. கிரவுண்ட்ல நீ என்ன சொல்லி கொடுக்குற? தப்பான கைடு பண்ற, மக்கள்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ற, அங்க நடந்ததை சொல்லாதீங்கன்னு சொல்ற, தாவைக்க நிர்வாகிகளை வந்து நீ பெரிய கூடாதுன்னு சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ரைட்ஸ்ல இதெல்லாம் நீ பேசுற? உன்னைய வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீயே போதும். இந்த கட்சி அழிகிறதுக்கோ இல்ல இந்த கட்சி வந்து கீழே போறதுக்கோ நீ ஒன்னு ஆரம்பிச்சுன்னா 2 விஷயத்தினால இது வந்து முடிஞ்சு போகும். ஒண்ணு, இந்த ஆதவ அர்ஜுனா இந்த ரூட்டு இவங்க போடுற அந்த பிளான் இருக்குல்ல, ரொம்ப ஒரு பயங்கரமான பிளானா இருக்குது. நிஜ அரசியல் என்னன்னு தெரியாம இவங்க கற்பனையில ஒரு ஐடியா போட்டு விஜய் வழி நடத்துறாங்க. இன்னொன்னு, விஜய்க்கு அரசியலே தெரியாது. இது 2ம் போதும் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு அரசியல் தெரியாதுங்கிறது இன்னும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்ல தெரிஞ்சிடும். ஒரு ப்ரெஸ் மீட்ல 2 ப்ரெஸ் மீட் போதும். ஆனாலப்பட்ட சீமானே வந்து தண்ணி குடிச்சிருக்காப்புல, அச்சுராஜா கதறி இருக்காப்புல. இப்படி எல்லாரையுமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து கார்னர் பண்ணணும். இல்லை, நியாயமான ஒரு 4 கேள்விகள் கேட்டாலே அவங்க வந்து மாட்டிப்பாங்க. அவங்களோட அரசியலோட எவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்க, எவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, இவங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காங்களா இல்ல ஒரு அதிகார போதையில வந்திருக்காங்களா, நான் இங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தேன் இப்ப நான் அரசியலையும் சூப்பர் ஸ்டார் ஆகிக்கிறேன், நான் எம்ஜிஆர் மாதிரி ஆகி காட்டணும் வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சிட போகுது. ஆனா அதுக்கு அர்த்தமே இல்லாம இவங்க வந்து தங்களை தாங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகும் நானும் எதிர்பார்க்கல. 41 உயிரை விட இந்த ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேசியிருக்காருங்க, பேச்சுல அந்த 41 உயிருக்கு வந்து நீதினு எங்கேயாவது பேசியிருக்காருன்னு நீங்க பாருங்க. இல்ல, நீதி கிடைக்கணும்னு சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து நீதியும் நியாயமும் கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது பேசுங்க. அதை பேசுனதை விட அவர் வந்து எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் விஜய் எங்கள் மீது குற்றச்சாட்டு இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. உன் மீது குற்றச்சாட்டு என்னது? நீ 12 மணிக்கு வரணும்னா வரல. இல்ல அவர் என்ன சொல்றாரு, இப்ப 41 குடும்பத்தை நாங்க வந்து தத்தெடுத்துப்போம்,
வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வந்து சேவை செய்வோம்லாம் சொல்றாங்களே. ஆதவர்ஜன் நான் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இழப்பீடு கொடுத்துருக்கோம், இழப்பீடு கொடுத்து நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னா, கொடுக்காம இருக்கிற வரைக்கும் தான் இந்த குடும்பங்கள் வந்து இவங்க எல்லாமே வறியவர்கள். இதுல வந்து என்னடா பணத்துக்காக அப்படிலாம் கிடையாது. போனது போயிடுச்சு உயிர், சரிதானே? இனி அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகரணும் அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பையனும் ஒரு பொண்டாட்டியும் ஏதோ ஒண்ணு செஞ்சு ஒரு பெரிய ஒரு தூணா அவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க. அவங்க இல்லாம இனி அவங்க கடக்கும் போகணும். அதை வந்து ஒரு குறைந்தபட்சம் சிறிய தொகை வந்து ஏதாவது ஒண்ணு சப்போர்ட் பண்ணணும்னா அதை அவங்க வந்து எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. அப்படிதான் கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்னும் அதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை இப்ப வரைக்கும் கொடுக்காம இது ஒரு இன்டைரக்டான ஒரு பிளாக்மெயில். நீ பேசின உனக்கு பணம் வராது, வர்ற பணத்துல ஏதாவது கை வச்சிருவேன், நீ சிபிஐ மனு போடு, அந்த பணம் உனக்கு தந்துடுறேன், பொண்டாட்டி விட்டுட்டு வந்த அது பரவாயில்ல, லீகலா நீ தானே புருஷனா இருந்திருக்கல அப்படின்னு இப்படி ஒரு டீலிங். இப்படிதான் அங்க நடந்துட்டு இருக்கிறத தவிர இவ்வளவு கேனத்தனமா இவ்வளவு கேவலமா இப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த கட்சியை யாரு டிஎம்கே வந்து அழிக்கணுமா இல்ல வேற எந்த கட்சி வந்து அழிக்கணுமா? தேவையில்லை. இவங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன இவங்களுக்கு இருக்கிற ரசிகர்களை வந்து நாம எப்படி ஓட்டா மாத்தணும் அப்படின்ட்டு பிஜேபி ட்ரை பண்ணும். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி டிவிக்கு ஆதரவாளர்கள் வந்து இன்னும் உணர்வுபூர்வமா டிவிக்கே சப்போர்ட் பண்றாங்க. டிவிகேவுக்கு வந்து ஒரு அனுதாபம் உருவாயிருக்குது, ஒரு அனுதாப அலை உருவாயிருக்குது. டிவிகேவை சப்போர்ட் பண்றவங்க அதிகரிச்சுட்டாங்க. இப்படியான ஒரு கருத்தெல்லாம் சிலர் வந்து பேசுறாங்க. இது எல்லாமே இவங்களா கிளப்பி விடுறதாங்க. அதாவது சோசியல் இன்ஜினியரிங். இவங்களோட அந்த ஐடிவிங் டீம் வந்து சொல்லப்போனால் அந்த 10-15 நாளா சதுரி போய் தான் கிடக்குது. ஏன்னா சாதாரணமான மனிதர்களே வந்து இதுக்குறான ஆதாரங்களை எடுத்து போட்டு என்ன விஜய் வாய திறக்காம இருக்காரு, என்ன விஜய் இப்படி மௌனமா இருக்காரு, என்ன விஜய்க்கு இது கொடுத்து அக்கறை இல்லையா, என்ன விஜய் வந்து பேசும்பொழுது சிஎம் பிடிச்சிட்டு நேரா வந்து பழி வாங்குறீங்களான்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ நீ தான் கட்சி உன் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த 42 பேருக்கு நீ பொறுப்படுத்து, நீ நேரில் போய் இதுக்குள்ளேயே சந்திச்சிருக்கணும். போலீஸ் தடுக்குதுன்னா அதையும் நீ பிரஸ் மீட்டு கூப்பிட்டு வச்சு போலீஸ் என்ன தடுக்குது அப்படின்னு நீ கவர்மெண்ட் வந்து பிளேம் பண்ணிருக்கணும். உன்னை யாருமே தடுக்கல. இன்னொன்னு சொல்ல போனா பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு, கரூர்ல விடியகாலம் 3 மணி வரைக்கும் காத்திருந்தல்ல, மறுநாள் வந்திருக்கலாம்ல. அதான் மறுநாள் வந்திருக்குன்னா அதுக்கு மறுநாள் வந்திருக்கலாம்ல. ஒரு என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாங்களே துக்கத்துல பேசாம இருந்தோம். இதெல்லாம் வருதுடா, யாருக்கு தான் துக்கம் இல்லை. அப்ப களத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நிருபர்கள்லாம் அங்க இருந்து அழுதுகிட்டே பேசணும். அப்ப சந்தோஷத்துல பேசிட்டு இருந்தானா? இல்ல தானே? எல்லாருக்குமே 42 பேர் 41 உயிர் போயிருக்குங்கிற வருத்தம் கட்டாயம் இருக்குது. அந்த வருத்தத்தை மீறி அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையை நீ வைக்கலாம். இந்த மாதிரி 41 உயிர் போயிருச்சு, இதுதான் எனக்கு வேணும், இந்த விசாரணை வேணும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இதை கேட்கணும் அப்படின்னு நீ கேட்கலாமே. எதையுமே கேட்காம என்ன நடக்குது, என்ன செய்யலாம், எப்படி மூவ் பண்ணா நாம தப்பிச்சுக்கலாம், திமுகவை பழி வாங்கலாம். அதாவது 41 உயிரை வைத்து நீ ஒரு அரசை வந்து இல்ல ஒரு கட்சியை வந்து பழி வாங்கணுங்கிற உனக்கு எண்ணம் இருக்குது, இல்ல அதை வச்சு எப்படி அரசியல் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற தவிர வேற எந்த வித நல்ல வித எண்ணமும் 41 உயிருக்கான நீதி குறித்தோ இல்ல உன் கட்சியை வளர்க்கறதுக்காக கூட ஒரு நல்ல செயல் செஞ்சா பரவாயில்ல. இப்போ ஸ்டாலின் போயிருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்கு, விஜயபாஸ்கர் போயிருக்காரு, திருமாவளவன் போயிருக்காரு, எல்லாருமே போயிருக்காங்க. அது அரசியல்னே கூட நீங்க எடுத்துக்கோங்க. அது யாருக்கான அரசியல்? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசியல். அரசியல் தான், அரசியல் கட்சி தானே, நீங்க எல்லாம் அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன செஞ்ச? நீ எதுவுமே செய்யாம ரூம்ல உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு 15 நாளைக்கு அப்புறம் வந்து நாங்க துக்கத்துல இருந்தோம், அதனால எங்களால 4 நாள் பேச முடியல, சாப்பிடாம இருந்தியா என்ன? அப்படித்தானே இருக்காப்ல, வெயிட்டா தானே இருக்காரு. ஊர்லயே இல்ல, நீ வெளியூர் ஓடி போயிட்டிய, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டியிருந்துச்சு. நீ ஊர்லயே இல்ல. பேஸ்கெட் பால் விளையாடல போனாரு, பேஸ்கெட் பால் விளையாடுறாரு. அதான் நான் சொல்றேன், எந்தவித அசுசியும் இல்லை, எந்தவித கவலையும் இல்லை. கட்சி நடத்துறோம், எப்படி பிளேம் பண்ணலாம்? திமுகவை அடிச்சுதான் நீ ஒரு கட்சி ஜெயிக்கணும் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க மக்களுக்கு என்ன செய்றீங்களோ அதை பொறுத்துதான் வந்து திமுக எதிர்கட்சியை நீங்க பிளேம் செய்யலாம். அதே மாதிரி நீ என்ன செய்யற அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்கல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்திருக்குது, நக்சல் ஆபீஸ் இருக்குது, எல்லாருமே வந்து கட்சி அரசை வந்து எதிர்த்து போராடி இருக்காங்க. துப்பாக்கி வரைக்கும் தூக்கி தான் உயிரே பறி கொடுத்தாங்க. ஆனா அதே நக்சல்கிட்ட வந்து மக்கள் என்ன கேட்கறாங்க, நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ போராடினாங்க ரைட்டு, ஆனா எனக்கு டைரக்டா நீ என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவங்க கேட்கும் போது தானே அங்க இருந்து அதோட சப்போர்ட் எப்படி குறைய ஆரம்பிக்கிறது. இப்ப நீ ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யாம தாவைக்க தொண்டர்களை சென்னி செட்டு புரட்சி போனோம் நைட்டு ட்விட்டு போட்டு அதை தொடர்ந்து வைக்கிறது கூட வக்கு இல்லாம தெம்பு இல்லாம நீ டிலீட் பண்ணிருக்க. அப்போ அடுத்தவன் போனோம், கைதாகணும், அரெஸ்ட் ஆகணும், அதை வந்து உன் பேர்ல உன் கட்சி பேர்ல எழுதிக்கணும், உன் தலைவன் விஜய் மேல எழுதிக்கணும். இல்ல ஒரு வன்முறை நடந்துச்சுன்னா எத்தனை துப்பாக்கி சூடு நடக்கும், எவ்வளவு பேர் சாவாங்க, எவ்வளவு பேர் வழக்கு, நிறைய பேர் அதை கேட்கறாங்க. வெளிநாடு போக முடியாது, அரசு பணிகள் கிடைக்காது, வீட்டுல வந்து வாழாம தலைமுறை ஓடி வாழணும். இதெல்லாம் அந்த ஜென்னிசட் புரட்சின்னு சொன்னா என்ன நடக்கும்? அது இல்ல நீ அதுக்குண்டான சூழல் வந்து தமிழ்நாட்டுல இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும்.
எங்க பற்றாக்குறை இருக்கிறதோ, எங்க மிகுந்த வறுமை இருக்கிறதோ, எங்க வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்குதோ அங்க வந்து மக்கள் இயல்பாக பொங்கி எழுவாங்க. ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்களுக்கு அது ஒரு தீப்பொறி மாதிரி டக்குன்னு கிரவுண்ட்ல இறங்கிடுவாங்க. அப்படி இந்த எதுவுமே இல்லை. ஆனா 41 பேர் இறந்ததை வச்சு நீ வந்து அப்படி ஒரு பொறியை நாம உருவாக்கி நாம அதன் மூலம் ஆட்சியை பிடிக்கலாமா, திமுகக்கு ஏதாவது ஒரு 356 பயன்படுத்தி கலைக்க வைக்கலாமா, இந்த மாதிரி தான் நீ ஒரு குரூரமான ஒரு யுக்தியை வந்து நீ யோசிச்சிருக்கிறத தவிர ஃபர்ஸ்ட் இந்த 41 பேர் இறந்துருக்காங்களே அவங்களுக்கு என்ன செய்யணும், இல்ல இது நடந்தது எப்படி, இது நம்ம பொறுப்புனா நம்ம பயங்கரமா மன்னிப்பு கேட்கல, உனக்கு என்ன பிரச்சனை, பொறுப்பு அவங்க தாங்க. நான் அடிச்சு சொல்றேன், நான் கிரவுண்ட்ல போய் கேட்டேங்க, நானும் அரவிந்த் கேட்டப்போ எல்லாம் மதியம் 11:30க்கெல்லாம் 10:30க்கெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு டெம்போ. இந்த ஏமூர்ல 5 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஊர்ல போய் விசாரிச்ச வரைக்கும் அவங்க மதியம் சாப்பாடு கூட வீட்டுல சாப்பிடல, அவங்க 10:30-11 மணிக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏனென்றால் 12 மணிக்கு தான் விஜய் வர்றாங்கிறது சோசியல் மீடியால அபிஷியலா இவங்களோட பேஜ்லயே வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இவங்ககிட்ட இருக்குது 12 மணிக்கு. ஆனா 3 to 10 3 to 7 தான் நீ வந்து உன்னோட லெட்டர்ல வந்து நீ வந்து வாங்கியிருக்க. அதை மறைத்து நீ ஏன் 12 மணிக்குன்னு போட்ட? நீ தானே பொறுப்பு, நீ டெலிட் பண்ண. இப்போ சொல்றாரு நாங்க 3 to 10 தான் நாங்க கேட்டிருந்தோம், சோ நாங்க கரெக்டான டைத்துக்கு தான் வந்தோம், நாங்க லேட்டா வரலன்னு சொல்ற. சரி நீ லேட்டா வரல, ரைட், ஓகே, கவர்மெண்ட்டுக்கு அது கவர்மெண்ட்டுக்கு. பொதுமக்களுக்கு நீ என்ன சொன்ன? 12 மணி அப்படின்னு இருக்க, 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்பிருக்க. 8:45 டைம் உனக்கு நாமக்கல்லாம் அங்க எங்கேயோ உனக்கு டைம் 8:45, நீ அப்பதான் சென்னையில இருந்தே கிளம்பிருக்க. 2 மணிக்கு தான் நாமக்கலுக்கு வர. அப்படி ஆமா, அப்படி இருக்கும் பொழுது நீ செஞ்சது வந்து பச்சை துரோகம், பொய் நியூஸை பரப்பியிருக்க. ஹைப் ஏத்துறதுக்காண்டி டிவிக்கே அவங்களோட அபிஷியல் வெப்சைட் ஆகட்டும், இது எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து 12 மணி சொல்லிருக்காங்க. சின்ன பசங்க இருக்காங்களா, அதாவது ஒரு 17 வயசு 18 வயசு பசங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட விசாரிச்சுப்போம். ஆனா அவங்கெல்லாம் மீடியா சோசியல் மீடியால இருக்கிறவங்க தானே. ஆனா அதெல்லாம் 12 மணிக்கு வரும்னு போட்டிருந்தாங்க, அதான் நான் போய் போனோம், ஏன்னா பொறுமையா கூட போயிருப்போம் அப்படின்னு. அப்போ காலையில இருந்து விஜயை பாக்குறதுக்காக அங்க இருந்த கூட்டம், சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அங்க தவிச்சு, அந்த கூட்டத்துல பாதிக்கு பாதி அடல்ட்ஸ் இல்லையா? ஆமா, குழந்தைகள். ஆமா, குழந்தைகள். அவங்களால முடியல, தாக்கு பிடிக்க முடியல, டீஹைட்ரேஷன் ஆயிருக்காங்க, கூடுதலா மூச்சு திணறல், அப்படிதான் இறந்துருக்காங்க. யாருமே வந்து அடிச்சு கழுத்து நெரிச்சு அந்த மாதிரி யாருமே பதிவு பண்ணல. நாங்க போன அத்தனை ஃபேமிலிஸ், அதான் மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே சொன்னதுதான், அங்க இருக்கிற கடைகள், அங்க இருக்கிற ஏரியால இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், பிளஸ் அந்த ஊர்ல பாதிக்கப்பட்டவங்க, கூட வண்டியில போனவங்க, கூட ஃப்ரெண்டு கூட போனவங்க, அவங்க எல்லாத்துலையும் கேட்டோம். யாருமே ஒரு ஆள் கூட இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு கும்பல் வந்து இப்படி செஞ்சிச்சு, இந்த மாதிரின்ட்டு யாருமே பார்க்கல. ஸோ இந்த குற்றத்தை அல்லது ஒரு சம்பவத்தை, ஒரு பாதிப்பை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லை. ஆமா, வழியை அடுத்தவங்க மேல போட்டு தப்பிச்சு ஓடணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. தப்பிச்சு ஓடுறது மட்டும் இல்ல நோக்கம் இல்ல, இதை வச்சு எப்படி நான் வந்து திமுக டேமேஜ் பண்ண முடியுங்கிற அந்த அரசியல் தான் இருக்கிறத தவிர, களத்துல நின்று அரசு களத்துல நின்று உதவி செஞ்சிருக்குது, நிவாரணம் வழங்கி இருக்குது, எல்லாத்தையும் ஃபாஸ்டா செஞ்சு கொடுத்துருக்குது. அவங்கள குற்றவாளி கொண்டு நிறுத்தணும், நாம வந்து தப்பிச்சுக்கணும். ஆமா, அந்த மாதிரிதான் அவங்களோட எண்ணம் இருக்குதே தவிர வேற இப்போ சிபிஐக்கு போயிருக்குது, அதை குறித்து கேள்வி கேட்கணுங்கிற அறிவு கூட இல்லை. அறிவு இல்லை அப்படிங்கிறத விட அடிமை ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். இனிமே அது வந்து இனி வந்து பிஜேபியோட அடிமை. இது வரைக்கும் நமக்கு சந்தேகத்துல இருந்தது, இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எஸ் இது பிஜேபி அடிமை தானே. இப்ப எடப்பாடி வந்து அண்டர் டீலிங்கிறது ஓப்பன் டீலிங்கா மாறும். ஆமா, எடப்பாடி வந்து சிரிப்பாரு, வாடா அங்கிட்டு இங்கிட்டு போக்கு காட்டிட்டு இருந்தல, என்னைய மாதிரி நீயும் ஆடிட்ட, நானும் நீ ஒண்ணு, அவனுக்கு அடிமை. ஏன்னா ஏடிஎம்கேல தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க, அந்த சைன் போடுறதுக்கு எல்லாம். எதுக்கு இவங்களை தூண்டி விட்டுறது யாரா இருக்கும், இவங்களை செய்ய வச்சது யாரா இருக்கும்? ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு வில்சனும் சொல்லிட்டாரு, தராசு சாமும் சொல்லிட்டாரு. என்னங்கன்னா, ஏனென்றால் பெட்டிஷனரே வந்து ஒரு ஒரு மனு போடப்படுது, அந்த மனுல வந்து பெட்டிஷன் சொல்ல, அது நான் போடலைங்க, எனக்கு வேற வகையா கையெழுத்து வாங்கி போட்டுக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அப்போ அந்த மனுவே வந்து வேல்யூ இல்லாம போயிருது. வேல்யூ இல்லாத மனுக்கு மெனக்கெட்டு உட்காந்து தீர்ப்பு எழுதிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு கோவம் வரும். அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கோவம் வரல, சிபிஐ விசாரணை, அதையும் சிபிஐ தான் விசாரிக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்போ இங்க வந்து எவ்வளவு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை வச்சு தமிழ்நாடு அரசு இனி பெட்டிஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி மற்றவர்களும் பெட்டிஷன் போடும் பொழுது அது மறுபடியும் வழக்குக்கு எடுத்துப்படும் போது வேல்யூ இல்லாத ஒரு மனுக்கு, உறுதி செய்யப்படாத ஒரு மனுக்கு எப்படி நம்ம தீர்ப்பளிக்கலாம் அப்படிங்கிறத ஜட்ஜே தான் உட்காந்து யோசிக்கணும், இல்லை ஜட்ஜே தான் வந்து பதில் சொல்லுவாங்க. ஓகே, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.